Hi friends, welcome to Gurukulam Tailoring. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் ஹேங்கிங் பார்க்க போகிறோம். இப்போ அது இந்த ஹேங்கிங்க்கு நான் ஒரு ரெண்டு பிட் எடுத்திருக்கேன். 4.25 ஒரு பூவும் 4.25 ஒரு பிட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு லைனிங்கில் ஒன்று எடுத்திருக்கேன். இதை முதல்ல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். 4 சைட்ஸும் சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த கார்னர்ஸ் எல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுத்து இதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிறோம். புரட்டுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து புரட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு இந்த கார்னர்ஸ் வந்து நம்ம அப்படியே லேசாக பின் வச்சு அப்படியே நெம்பி விட்டோம்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்ல இந்த எட்ஜ் வந்து நல்லா நீவி விட்டுக்கணும். நெய் விட்டுட்டு இதை வந்து பாதியாக மடிச்சுட்டு திருப்பி ஒரு பாதியாக மடிச்சுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாம் இந்த எட்ஜெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த நுனி இருக்கு இல்லையா, இதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஹோல் சின்னதாக அந்த ஹோல் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த ரோப் இருக்கு இல்லையா, இந்த ரோப் வந்து இதுக்குள்ளே அப்படி வெளில விட்டுட்டு இதை ஹாஃபாக அப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கும் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கும் எடுத்துட்டு இது வந்து இப்படி கிராஸாக அப்படி ஸ்டிச் பண்ணணும். இந்த ப்ளவுஸில் டாட்லாம் பிடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி க்ராஸாக அப்படி தைக்கணும். இந்த டபுளாக போடும்போது இந்த சென்டரில் அந்த ரோப் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், உருவிட்டு வராது. அடுத்தது இதை ஹாஃப் அப்படி மடிச்சுக்கும். இதுவும் அதே மாதிரி 1/2 இன்ச் க்ராஸ் அப்படி வந்துட்டு இது க்ராஸ் அப். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஹேண்ட் ஸ்டிச் ஒன்று பண்ணணும். அந்த பெட்டல்ஸ் எல்லாம் இழுத்து வச்சு தைக்கணும்.
ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு இதிலேருந்து குத்தி இது ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த பெட்டலோட பிடிச்சி தைச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி குத்தி இருக்கும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வரலையே, அது ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுருணும். ஒரு 2 சுற்று சுற்று. அதுக்கப்புறம் இந்த சைடு 2 சைடு இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டாக ரெண்டையும் ஸ்டிச் பண்ணி நல்லா இழுத்து நாட் போட்டுருணும் டைட்டாக. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இது பிளெயினாக விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக வச்சு தைப்போம்ல பீட்ஸ் வச்சு, இந்த இதை வந்து நீங்கள் இதில் கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கீழே இது வந்து ஹேங் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த கட் பண்ணி விடாமல், கட் பண்ணுறதுக்குள்ள முன்னாடியே இது நம்ம வேணும்னு ஃபீல் பண்ணோம்னா இதையும் சேர்த்து தைக்கணும். இந்த இதில் தைக்கிறது இந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஏற்கனவே 4 பெட்டல்ஸோட அந்த கார்னர்ஸை அதுக்குள்ளே விட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் இது வேண்டாம், இந்த இது வேண்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கிளாத்தோடையே அப்படியே விட்டுடலாம். நீங்கள் கீழே ஹேங்கிங் வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நாட் போட்ட கையோடையே வெட்டி விட்டுறாமல் இதையும் சேர்த்து வச்சு நம்ம தைச்சிக்கிறோம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி விட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.